ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்சர். அந்த சென்சர் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் வேவ்ஸை அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஓகே கைஸ், எடுக்கலாமா? அந்த சென்சர் தான் நம்மளுக்கு ஒரு இந்த மேக்னெட்டிக் சென்சர் தேவை, ஒரு மேக்னெட் தேவை, அப்புறம் உங்களுக்கு 4 மேல் டு ஃபீமேல் வேவ்ஸ் தேவைப்படும், உங்களுக்கு ஒரு பிரெட் போர்ட் தேவைப்படும், அப்புறம் பேட்ரி வித் கேப், அப்புறம் கடைசியாக உங்களுக்கு ஒரு எல்இடி ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பஸ்ஸர் தேவைப்படும். ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த சென்சர் எடுத்துக்கணும். சென்சர் மேக்னெட்டிக் சென்சர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கேப் விட்டு பெட்ரோல் ஒரு லைன் விட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், பவர் கொடுக்கணும். ஆனால் இந்த தடவை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர் கொடுக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னு 2 கொடுக்கக்கூடாது. ரெட் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், அதாவது செகண்ட் பின்னில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதோ இந்த பின்னில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். டச் பண்ணாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பிளாக் ஒயர் இதே அதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். பவர் வந்துருச்சு பாருங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மேல் டு ஃபீமேல் ஒயர் ஒன்று எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதோட 4th பின்னில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னொரு மேல் டு ஃபீமேல் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த ரெட் ஒயருக்கு கீழே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது ரெட் ஒயர் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி இருக்க ஒயரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஒயரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அந்த ரெட் ஒயருக்கு கீழே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு வேணால் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். தெரியுது உங்களுக்கு? அடுத்தது நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணணும். அது ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. ஒயர் எடுத்துக்கிட்டு அதுக்கு அந்த பின்னுக்கு கீழே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த 3rd பின்னுக்கு தான், இந்த 3rd பின் அதாவது லாஸ்ட் பின், 4th பின்னோட ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு மேல் டு ஃபீமேல் ஒயரோட இங்கே இன்னொன்று ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது அதே ரெட் ஒயருக்கு கீழே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மேலே பவர் டேமேஜ் சான்ஸ் இருக்குது, கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், எல்இடி லைட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, எல்இடி பல்ப் எடுத்துக்கோங்க கைஸ். எடுத்துக்கிட்டு கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிங்களா இந்த ஒயரு, இந்த ஒயர் நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். அடுத்து இந்த ஒயர் ஃபிக்ஸ் பண்ணேன். இதை பாருங்கள், சைஸ் பார்த்துக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் என்ன இந்த சின்ன பின் எடுத்துவாங்க. அந்த சின்ன பின் எடுத்துக்கிட்டு இந்த 3rd பின்னில் ஃபிக்ஸ் 4th பின்னில் ஃபிக்ஸ் பண்ணிங்களே அதோட அந்த ஒயரோட கனெக்ட் பண்ணிட்டு இந்த ரெட் ஒயர் கீழே ஃபிக்ஸ் பண்ண பின்னோட பெரிய பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி தான் கொஞ்சம் பஸ்ஸரும் அதே கனெக்ஷன் தான். எடுத்துக்கிட்டு பஸ்ஸரோட ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் கனெக்ஷன் கட்ட சான்ஸ் இருக்குது. இது மாதிரி தான் ப்ராப்ளம் ஆகுது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பஸ்ஸரோட இந்த சின்ன பின் எடுத்து, அதாவது இந்த 4th பின்னோட ஒயரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த ரெட் ஒயர் கீழே ஃபிக்ஸ் பண்ணிங்களா அதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி லூஸ் கனெக்ஷன் ஆக சான்ஸ் அதிகம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இப்போ முக்கியமாக அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு மேக்னெட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ மேலேருந்து ஜூம் பண்ணி மேலேருந்து காமிக்கிறேன். எனக்கான லூஸ் கனெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. எனக்கும் ஏன்னு தெரிய மாட்டேங்குது இது மாதிரி லூஸ் கனெக்ஷன் ஆகுது.
இதான் சொன்னல இந்த லூஸ் கனெக்ஷன் ப்ராப்ளமாக இருக்குது கைஸ். நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த பஸ்ஸரோட பின் மாற்றிக்கோங்க சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லூஸ் கனெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மேக்னெட்லேருந்து வர மேக்னெட்டிக் ஃபீல்டால் அதை சென்ஸ் பண்ண முடியும். இங்கே இதோட ரேஞ்ச் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது ரேஞ்ச் இது இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சீக்கிரத்தில் வந்துடும்.